மேட்டுப்பாளையம் கோத்தகிரி இரண்டாவது கொண்டை ஊசி வளைவுல மினி பஸ் ஒன்னு 200 அடி ஆழ பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்துல 32 பேர் படுகாயம் அடைஞ்ச நிலையில அதுல 7 வயது சிறுவன் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மீதம் இருக்கக்கூடியவங்க மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வராங்க. மினி பேருந்துல பிரேக் பிடிக்காததால விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. சென்னை பெரம்பூர் கொளத்தூர் பகுதியை சேர்ந்த 31 பேர் ஊட்டிக்கு சுற்றுலாவுக்கு சென்றிருக்காங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி சென்னையில இருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் மூலமா மேட்டுப்பாளையம் போயிருந்திருக்காங்க. அங்கிருந்து மினி பேருந்து ஒன்ன வாடகைக்கு எடுத்துட்டு ஊட்டிக்கு போனதா சொல்லப்படுது. ஊட்டியில எல்லா சுற்றுலா தலங்களையும் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் சென்னை திரும்புறதுக்காக மேட்டுப்பாளையம் நோக்கி வந்ததா கூறப்படுது. அப்போ கோத்தகிரி தாண்டி மேட்டுப்பாளையம் வந்துட்டு இருக்கும் போதுதான் குஞ்சப்பனை பவானிசாகர் காட்சி முனை பகுதியில இரண்டாவது கொண்டை ஊசி வளைவுல மினி பேருந்துல பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருந்திருக்கு. பேருந்து ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து 200 அடி ஆழ பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இத பார்த்த அந்த வழியா வந்த வாகன ஓட்டிகள் உடனடியா மேட்டுப்பாளையம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அங்க இருந்தவங்களை மீட்கும் முயற்சியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஓட்டுநரோட சேர்த்து மொத்தமா 32 பேர் இந்த பேருந்துல இருந்ததா கூறப்படக்கூடிய நிலையில தான் எல்லாருமே படுகாயம் அடைஞ்சதா கூறப்படுது. இதுல 7 வயது சிறுவன் உயிரிழந்ததாகவும் கூறப்படுது. படுகாயம் அடைஞ்சவங்களை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருந்திருக்காங்க. சென்னையில இருந்து ஊட்டிக்கு சுற்றுலா போன நிலையில மினி பேருந்து கவிழ்ந்த விபத்துல ஒரு சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.